ஆர்.வி. வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட ஒரு கட்டுரை. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த வாட்டரோட சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சவுண்ட் சார்ந்து ஒரு ரிசர்ச்சை பத்தி அவர் சொல்றாரு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு மழை பெய்யுது, ஒரு கூரையிலிருந்து கீழே விழுகக்கூடிய அந்த வாட்டர் டிராப்ஸ், அது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுப்பும். ஒரு குழாயில தண்ணியை திறந்தோட அது பாத்திரத்துல ஃபில் ஆகும் போது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுப்புறது. ஒரு டீ கடையில டீ ஆத்துறாங்க, டீ ஆத்தும் பொழுது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த சவுண்டை பத்தி அவர் சொல்லும்போது, ஆம்பிளிஃபை ஆஃப் த வாட்டர் போரிங் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சியோல்ல சில ஆராய்ச்சியாளர்கள் சில விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபைட் சவுண்ட் இதன் மூலமாக வாட்டர் ஒவ்வொரு இடத்தையும் விழுகும்போது இந்த சவுண்ட் மூலமாக நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர்ஸ் அவங்க பண்றாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமா ஒரு டிராப் விழுது, அதுல சவுண்ட் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய அவருக்கான ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் போகிறது என்று சொன்னா, ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு தேதி இருக்குது. அது சார்ந்து அது எதையாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நாம சொல்றோம். நம்ம